Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு அர்த்தம். அதை நம்ம பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தான்ல லாஸ்ட் வீடியோல லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்ட் 2 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3 பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஐட்டமோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டமோட ஆப்செட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போறோம். பர்டிகுலர் வேல்யூ லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்றதை இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம். பர்டிகுலர் ஐட்டம் ஒரு லிஸ்ட்ல எத்தனை தடவை அந்த ஐட்டம் இருக்குது அப்படின்றத கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஜாயின் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி லிஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண போறோம். சார்ட்டட் அப்படின்ற மெத்தட், ரெண்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி லிஸ்ட்டை எப்படி சார்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். லென் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லிஸ்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 வச்சுக்குவோம். இது ஒரு லிஸ்ட் ஐட்டம் வச்சுக்குவோம். இத நம்பர் 3 எத்தனாவது ஆஃப்செட்ல இருக்கு, அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத இப்ப எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர் 2 எத்தனாவது ஆஃப்செட்ல இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப்செட்ல இருக்கு, கரெக்டா சொல்லிச்சு. ஏன்னா ஆப்செட் 0 ஸ்டார்ட் ஆகும். சோ நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஆப்செட்ல இருக்கு. நம்பர் 1 0th ஆப்செட்ல இருக்கு. நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஆப்செட்ல இருக்கு. இத இப்படி கொடுப்போம். ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு சூர்யா ஆராதனா நித்யா இப்படி கொடுத்துருவோம். இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஆராதனா இது எத்தனாவது ஆஃப்செட்ல இருக்கு? 0 செகண்ட் ஆஃப்செட்ல இருக்கு. ஸோ 2 வரணும். 2 வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பர்டிகுலர் வேல்யூ ஐட்டம் இஸ் present or not using in அப்படின்ற ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். os.system of cls கொடுத்துக்குவோம். cls கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும், ஐட்டமோட கண்டென்ட் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் இப்போ நாரா அப்படின்ற வேல்யூ இன் ஐட்டம்ஸ். நாரான்ற வேல்யூ ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வந்துச்சு. ஏன்னா அந்த ஐட்டம்ஸ் லிஸ்ட்ல நாரா அப்படின்ற வேல்யூ இருக்கு. அதனால இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது அந்த வேல்யூ இருக்கிறதுனால ட்ரூன்னு வரும். இப்ப நம்ம இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். சந்திரன் இன் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு வரணும். ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஓகே, இது ஓகே. அதுக்கடுத்து இது கிளியர் பண்ணிக்கணும். சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது. இதுல ஃபைண்டிங் தி நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் of an item in a list. ஒரு லிஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் ஐட்டம் எத்தனை தடவை எத்தனை முறை அக்கரா இருக்கு, எத்தனை முறை இருக்குது அப்படின்றத செக் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஐட்டம்ஸ் டாட் கவுண்ட் சூர்யான்னு கொடுப்போம். சூர்யா எத்தனை தடவை இருக்கு? ஒரு தடவை இருக்கு. ஸோ 1 வந்துச்சு. இப்போ ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுது. ஐட்டம்ஸ் டாட் அப்பெண்ட் சூர்யாவே மறுபடியும் ஆட் பண்ணணும். சூர்யாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது சூர்யா 2 தடவை அக்கறை இருக்கு. ஸோ ஐட்டம்ஸ் டாட் கவுண்ட்
கவுண்ட் சூர்யான்னு கொடுப்போம். கொடுத்தோம்னா 2 வரணும். SURYA சூர்யா 2 வரும். பாத்தீங்களா 2 வந்துச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் லிஸ்ட்ல எத்தனை தடவை இருக்கு அப்படின்றத கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து OS.system கிளியர் பண்ணிக்குவோம். CLS சிஸ்டம் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஐட்டம்ஸோட கண்டென்ட் வந்து இது. நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா converting a list to a string using join method, using join function யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை எப்படி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஐட்ரபிள் லிஸ்டா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனி பைத்தன் ஐட்ரபிள்ஸா இருக்கா, ஒரே ஒரு கண்டிஷன் அதோட கண்டென்ட் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஸோ ஓகே, இப்ப ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா start dot join ஐட்டம்ஸ் கொடுப்போம். ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெத்தடை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பிளிட் அப்படின்ற மெத்தட் பார்த்துப்போம். ஸ்பிளிட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்டா வந்து கன்வெர்ட் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இருக்க வீடியோல பார்த்தோம். இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட்டர் டாட் ஜாயின் ஐட்டம்ஸ். இங்க செப்பரேட்டர் வந்து கமா, இங்க லிஸ்ட் வந்து ஐட்டம்ஸ்ன்ற லிஸ்ட். ஒரே கண்டிஷன், அந்த ஐட்டபிள்ஸோட கண்டென்ட் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஸோ இது என்ன ஆகும்னா சூர்யா கமா ஸ்பேஸ் நாரா கமா ஸ்பேஸ் ஆராதனா கமா ஸ்பேஸ் நித்யா கமா ஸ்பேஸ் சூர்யா அப்படின்னு ஒரே ஸ்ட்ரிங்கா வந்துடும். பாத்தீங்களா, வந்துருச்சு. இதுதான் ஜாயின் மெத்தடோடைய ஜாயின் மெத்தட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து ரீஆர்டரிங் லிஸ்ட் கண்டென்ட் with sort and sorted function. சார்ட் மெத்தடை யூஸ் பண்ணியும் சார்ட்டட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட்டை சார்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இதுல சார்ட் அப்படின்ற மெத்தட் வந்து லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். சார்ட்டட் வந்து ஒரு ஜெனரல் ஃபங்க்ஷன். சார்ட்டட் அப்படின்ற ஜெனரல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனி பைத்தன் ஐட்டம்ஸ் வந்து சார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 2, 3, 1, 6, 7, 9, 10 இப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோம். இப்போ நம்பர்ஸ் சார்ட்டட் கொடுக்கணும். சார்ட்டட் அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு சார்ட்ன்ற ஃபங்க்ஷன்ல நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு லிஸ்ட் கொடுக்க போறோம். கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சார்ட்டட் அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ். இதுல வந்து நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 6, 7, 9, 10 இருக்கும். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிச்சு. ஆனா நம்ம ஒரிஜினல் லிஸ்ட பார்த்தோம்னா அது எந்த விதத்தையும் சேஞ்ச் ஆயிருக்காது. இப்போ நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணோம்னா இது இப்படியே தான் இருக்கும். இது சார்ட் ஆகாம அப்படியே தான் இருக்கும். சிஸ்டம் ஆஃப் CLS. ஆனா இது சார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லிஸ்டோட ஒரு பார்ட்டான சார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரிஜினல் லிஸ்டே சார்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸோட கண்டென்ட் இது. இப்போ நம்பர்ஸ் டாட் சார்ட் இப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்ப நம்பர்ஸ் லிஸ்ட் சார்ட் ஆயிருக்கும். நம்பர்ஸ் அப்படின்னா ஒரிஜினல் லிஸ்டே சார்ட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லிஸ்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்ஸ் equal to numbers equal to 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இப்படின்னு ஒரு லிஸ்ட். நம்பர்ஸ் லிஸ்டோட கண்டென்ட் வந்து இது. இப்போ நம்பர்ஸ் டாட் சார்ட்
ரிவர்ஸ் ஈக்குவல் டு 2, சாரி ரிவர்ஸ் தான் இருக்கு, நம்ம சார்ட் பண்ணிடுவோம். நம்பர்ஸ் டாட் சார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து என்ன கண்டென்ட் வந்து இது. இப்போ நம்பர்ஸ் டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ்ல நமக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, மறுபடியும் நான் காமிக்கிறேன். OS டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்பர்ஸோட கண்டென்ட் இது வந்து இது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸ் டாட் சார்ட்னு கொடுத்துருவோம். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண கண்டென்ட் வந்து இது. இப்போ நம்பர்ஸ் டாட் சார்ட் பண்ணோம் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து 10 9 8 7 6 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 9 8 7 6 5 4 3 2 1 இருக்கும். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதுக்கு அடுத்து கிளியர் பண்ணுங்க. OS டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கண்டென்ட் நம்பர்ஸோட கண்டென்ட் வந்து இது. நம்பர்ஸ் லென் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா லென்த் கிடைச்சோம். ஸோ டோட்டல் லென்த் வந்து 10. ஸோ இன்னைக்கு வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். நம்ம பார்ட் 4 இதுல பார்ட் 4 இருக்கு. லிஸ்ட்ல எப்படி வேரியஸ் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது பார்ட் 4 நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.